அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மார்ச் மாதம் 19ஆம் தேதி அடுத்த 2 மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும். தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பல்வேறு இடங்கள் கோடை வெயில் சுட்டெரித்தாலும் தென்காசி, கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். இந்நிலையில் இன்றைய நாட்கள் 6க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும். தற்போது வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி உள் தமிழகம் மற்றும் தென் தமிழக கடலோர பகுதியில் ஒரு சில இடங்கள் கனமழை பெய்ததாக அறிவிக்கப்பட்டனர். வட தமிழகம் கடலோர மாவட்டங்கள் புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதியில் குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு இடங்கள் தேனி, கோவை உள்ளிட்ட பகுதியில் இன்றைய நாட்கள் கனமழை கொட்டியிருக்கும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக விருதுநகர், தென்காசி ஆகிய மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் பல்வேறு இடங்கள் காற்றுடன் கூடிய மழை கொட்டியிருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக இன்றைய நாட்கள் அடுத்த 2 மணி நேரத்தில் கோவை, நீலகிரி, தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய மார்ச் மாதம் 23ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும். குறிப்பாக தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் கிழக்கசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழகத்தில் வரக்கூடிய மார்ச் மாதம் 22 மற்றும் 23 ஆகிய தேதியில் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கிடைத்துள்ளது. வரக்கூடிய மார்ச் மாதம் 24 மற்றும் 24ஆம் தேதிக்கு பிறகு பல்வேறு மாவட்டங்கள் மீண்டும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் லேசான மிதமான அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 34 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.